ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு முக்கியமான மூலிகை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் மாடி தோட்டத்தில் எல்லா மூலிகை செடியும் வளர்க்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலில் ஒரு முக்கியமான மூலிகை கலக்கும். இது பொடுகு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுங்க. அந்த மூலிகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த மூலிகை. இந்த மூலிகை பேர் பொடுதலை. பொடுதலை அப்படின்னு தெரிஞ்சதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலையில் உள்ள பொடுகுகளை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை பேர் தான் பொடுதலைங்க. இந்த பொடுகு இருந்துச்சுனாலே நமக்கு முடி வளராதுங்க. நிறைய கொட்ட தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முடிகளுக்குள்ள கேப் உள்ள ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றது இந்த பொடுகால தான். இந்த பொடுகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பொடுதலை இலைகள் நல்லா உதவி பண்ணுங்க. நம்ம நல்லெண்ணெயில் மிளகு இந்த பொடுதலை இலைகள் போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த பொடுகை பூரா நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரலாம். இதை நம்ம சமையல்லையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, மிளகா வத்தல், இந்த பொடுதலை இலைகள் எல்லாத்தையும் வறுத்துட்டு அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி துவையலாகவும் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள பல நோய்கள் தீருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மருத்துவ குணம் மிக்கிறது அந்த பொடுதலை இலைகள். இதை தண்டை ஒடிச்சிட்டு நம்ம வச்சோம்னாலே அந்த தண்டுலேருந்து அப்படியே வேர் விட்டு எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்டை. அதுலேருந்தே அப்படியே வேர் விட்டு அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா பரவி படர்ந்து விரிஞ்சு முளைக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த பொடுதலை செடிகள். இதை தான் நம்ம மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயிலில் முக்கியமாக சேர்க்கோங்க. உங்களோட பொடுகு தொல்லை தீர்ந்துச்சுன்னா தான் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயலட் கலராகவும் லேசாக ஒயிட் கலராகவும் இருந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இதோட பூக்கள் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சேர்த்து தான் நம்ம மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. மாதிரி இயற்கையான முறையில் மாடி தோட்டத்தில் மூலிகை செடிகள் வளர்த்து அதை அப்படியே பச்சையாக நம்ம அதையோட எசன்ஸோடு நம்ம ஆயிலுக்குள்ளே போட்டு நம்ம காய்ச்சி கொடுக்கோங்க. நமக்கு கிடைக்காததுன்னு பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவும் கரும்புலா இலைகளும் அதெல்லாம் நம்ம காட்டில் பக்கத்தில் தான் காடு இருக்குது. காட்டில் போய் அழகாக அதையும் ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு உங்களுக்காக இந்த மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்கும். தேவைப்படுறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே இயற்கையான முறையில் எப்படி எண்ணெயை காய்ச்சி உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை காய்ச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு இன்னும் 4 days ஆகுங்க. 4 days கழித்து எண்ணெய் ரெடி ஆயிரும். கொஞ்சமாக தான் நம்ம காய்ச்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.